ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொமான்டிக் மாமா அப்படிங்கிற ஜேக்கோட ரான்சேட் தான். சரி, ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டைரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஆர்வமாக போயிட்டு எல்லா திங்ஸையும் கடகடன்னு எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு, ஏய் வயன், என்ன அப்படி சொல்லிட்டு அவளை பார்க்குறீங்க. மாமா வீட்டுக்கு போகவும் தானே நீ இவ்வளோ அவசரமாக கிளம்புற, இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பிடுவோம். நீ அப்படியே சுற்றி வந்துட்டுருப்ப. இன்றைக்கி என்ன உன் பாட்டு கிளம்புற? நீங்கள் அவளை பார்த்துட்டு, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷோல்டரில் கை போடுறீங்க. அவங்கள பார்த்துட்டு, என்னடி இழுக்கிற? ஃப்யூச்சரில் உன் புருஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீயும் இப்படி தான் கிளம்புவ. அதை தான் சொல்ல வந்தேன். உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டு, புருஷன் வீடா? அம்மாட்ட ஏறடி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் டக்குன்னு போகிறேன். நீங்கள் டக்குன்னு அவளை பிடிச்சிட்டு, ஏ லூஸு, ஏண்டி நீ என்ன சொல்கிற? உன்னை மாமா மட்டும் தானே கூப்பிடுச்சாங்க, நீ என்ன புருஷன் வீடுலாம் சொல்கிற? இருடி நான் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஐயோ சும்மா இருடி, உன்கிட்ட போய் சொல்லிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவள் நான் விடுன்னு கத்துறா. அடி இருடி, உனக்கு சாக்லேட் தரேன் போதுமா? சும்மா தருவியா? நிஜம்மா தரேன்டி. சரி, நான் அம்மாட்டி சொல்ல. சரி, சாக்லேட் தான் பிடிச்சி தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த சாக்லேட் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஏமான வருத்தம். அது 100 ரூபா டேரி மில்க்கு நீங்கள் ஆசையாக ஜேக்கிக்காக வாங்கினீங்க. ஐயோ, இப்போ தான் எனக்கு சனியனே. அவகிட்ட சொல்லாமல் இருந்தால் இன்னொரு இந்த சாக்லேட்டாச்சும் எனக்கு மிச்சமாக இருக்கும். நான் மாமாவுக்காக ஆசையாக காசு வச்சு வாங்கினேன். அவட்டுக்குன்னு உங்களை திரும்பி பார்த்துட்டு, இது மாமாவுக்கு வாங்கினியா? அது எதுக்கு உனக்கு? அதான் கொடுத்துட்டேன்ல, போ சாப்பிடு. சொல்லு. ஆமாம், அப்புறம் என்கிட்ட கொடுத்துட்ட. நீ தான் அம்மான்னு கத்துறியா? சாக்லேட் கொடுத்தா தான் கத்தாமல் இருப்பேன். இப்போ மாமாவுக்கு நீ என்ன கொடுப்பேன்? உங்கள் மாமனுக்கு நான் முத்தம் கொடுப்பேன். உனக்கு என்ன அடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்க்குறீங்க. பெண்மா சொன்னியே. நான் ஒன்றும் சொல்லலடி, நான் மைண்டில் தான் நினச்சேன். என்ன நினச்சேன்? உங்கள் மாமனை தான். என்ன சொன்ன? ஒன்றும் நினைக்கலடி. நீ என்னமோ சொல்கிறடி, நீ மைண்ட்லலாம் நினைக்கல, நீ வாய் விட்டு லைட்டாக சொல்லு என்ன நினச்சேன்னு. நான் எதுவும் சொல்ல மாட்டேப்பா, நான் சத்தியமாக யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அவளை அப்படியே பார்க்குறீங்க மேலே கீழே வரைக்கும். குட்டிச்சாத்தா ஒன்று நம்பியாடி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, நீ போய் அந்த டேரி மில்கை தின்னு. அதான் ஆடம் பிடிச்சி வாங்கிட்டீல. நேற்றே எனக்கு வேணும்னா அந்த இதாக ஒரு சாக்கு குடிச்சு வாங்கிட்டீல. போய் சாப்பிடு. இவ்வளோ சளிச்சுட்டு ஒன்றும் கொடுக்க வேணாம் எனக்கு. அதுவும் சொல்லலை. சரி, நான் போய் பேக் பண்ணுறேன் அப்படி சரி. நீங்கள் போகிறீங்க. எந்த பொடி தெரியா? எனக்கு தெரியும். இதை நீ வாங்கிறதுக்காக அம்மா அப்பா கொடுக்குற காசில் கொஞ்சமாக சேர்த்தணும். பரவாயில்ல, வச்சுக்கோ. ஆனால் எனக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 20 ரூபா டேரி மில்க் வாங்கி தரணும். அப்போ தான் நான் கோவெல்லாம் குறையும். இல்லைன்னா நான் அம்மாட்ட சொல்லியிருப்பேன், பார்த்துக்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டீங்க. உங்கள் ஹேண்ட்பேக்கை மட்டும் நீங்கள் போட்டுகிட்டே சுற்றிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சி சிரிச்சுட்டு உங்கள் அம்மா அப்பா ரூமுக்குள்ளே போகிறா. உங்கள் அம்மா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு, இங்கே பாரு, வயசு பிள்ளையே கூப்பிட்டு போகிற, ஒழுங்காக அவள் கூடயே இரு. உங்கள் அம்மாவை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு ஓடிடாத. ஒழுங்காக எங்கள் அம்மா கூட என் தங்கச்சி கூடன்னு இருந்து பழகு. இருக்கேங்க, யார் கூடயும் போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கடுப்பாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. உங்கள் தங்கச்சி கொடுக்குறது போயிட்ட அப்பா அப்படி சொல்லிட்டு ஜங்குன்னு குதிக்கிறா. பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பிடிச்சிட்டு உங்களை எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா நீ எவ்வளோ நேரமாக பேக் பண்ணுவேன்? அப்புறம் ஊருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் நம்மாடி. அக்காலாம் நைட்டே பண்ணிட்டா தெரியுமா? உங்கள் அக்கா பண்ணுவா, நான் நைட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டுலாம் வரணும். நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் தங்கச்சி எங்கள் அம்மா பார்த்து சிரிக்கிறா. உங்கள் அப்பா பார்த்துட்டு, இப்போ மேடமுக்கு பேக் பண்ண யார் வரணுமா? யாரும் வர வேணாம். நிறைய பேருக்கு அப்படி கொடுத்து வச்ச வாழ்க்கையாக இருக்குது. எங்கே கொடுத்தேன் எங்கே வச்சேன்னு எனக்கும் தெரில. அடியே அதை எடுத்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி எடுத்து கொடுத்துட்ருக்கா. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு, இதை விட உன்னை யார் நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிற? உங்கள் அம்மா அப்படியே உங்கள் அப்பா மேலேருந்து கீழே இருக்கிற லுக்கு, நீ நல்லா வேற பார்த்துக்கிறியாயான்னு உங்கள் அப்பா பார்த்துட்டு, இப்போ இதுக்கிட்டே நீ இவ்வளோ கேவலமாக ஒரு லுக் விட்ற? என் பார்வையே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் வெவ்வேமாக வரீங்க. டெய்லி நைட்டு உங்கள் வீட்டில் ஃபோனை வாங்கிக்குவாங்க. மார்னிங் கொடுப்பாங்க, ஈவினிங் வரைக்கும் வச்சுருப்பீங்க. நீங்கள் நைட்டு உங்கள் ஃபோனை வாங்கிக்குவாங்க. உங்கள் அம்மா நேற்று நைட்டு வாங்கினது இப்போ தான் காலையிலே ஃபோன் கொடுக்குறாங்க. தேங்க்யூ அடிச்சுட்டு உங்கள் அம்மா பார்த்து அழகாக சிரிக்கிறீங்க. என்ன சிரிப்பு பார்த்தியா?
என்னடி ஊருக்கு போகிறேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கியோ? அப்புறம் இருக்காது அடிச்சுட்டு எங்கள் அம்மா பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உங்கள் மாமனை பார்க்க போகிறேன்னு சந்தோஷமோ? ஐயோ அம்மா அப்பா இருக்காருமா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சொல்லு அதான் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே தெரியுதே நீ அவனும் அப்படியே பார்த்து சிரிக்கிறதெல்லாம். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு சும்மா இருமா அப்படின்றீங்க. இன்னொரு வருஷம்தான், அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு 1 வருஷமா? ஏண்டி இவ்வளோ ஷாக் ஆகுற? அம்மா காலேஜ் இன்னும் 4 மாதத்தில் முடிச்சிடுவேன், 1 வருஷம் இருக்குன்ற கல்யாணத்துக்கு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு மேடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கல்யாணம் பண்ணி கொடுத்து சும்மா 2 பேர் கண்ணில் பார்த்துட்டே இருந்தால் சோறெல்லாம் கண்ணில் வராது சரியா? சமைக்க தெரியணும் உனக்கு. அந்த மண்ணு தெரியாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒழுங்காக கொஞ்ச நாள் இரு, சமைக்கலாம் நல்லா கற்றுக் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போ, அவனுக்கு சோறு வேணும்ல. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இதெல்லாம் பிடிச்சி நல்லா தான் ஆக்கி போடுவேன். என்ன எங்கள் அம்மா புசுக்குன்னு 1 வருஷம் கழிச்சு கல்யாணங்குது, அவ்வளோதான். இதை கேட்டு மாமா கொந்தளிச்சிரும். மாமா இதுக்கே நம்ம காலேஜ் ஸ்டார்டிங்லேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. மாமா அப்பயே வேலைக்கு போயிட்டனால நான் தான் ஏதோ சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். இவங்க வேறு இப்படி சொன்னால் அவ்வளோதான், அம்மா டென்ஷன் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஜேகிட்ட ஒரு டெக்ஸ்ட் வருது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஜேக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. ஜேகே உங்கள் அத்தை பையனா, 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. பட் என்ன ரூல்ஸ்னால் நீங்கள் அவ்வளோவா ஜேகே கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. அதாவது நான் பார்க்குறப்ப பேசு, பட் நீயும் ஃபோனில் பேசக்கூடாது, ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டண்ட் அப்படி இப்படின்னு உங்கள் வீட்டில் நிறையா பிளா சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் லாஸ்ட் டைம்ங்கிறது உங்களுக்கு 18க்கு முன்னாடி நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்க. அப்போயே ஜேகே உங்கள்கிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயம்லாம் கேட்டக்கப்புறம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தலைவர் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ அவன் ஃபோன் நம்பரை உங்ககிட்ட கொடுத்துருப்பான், நான் ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவன் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பான், கரெக்டாக ஃபோன் வாங்கியிருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஃபோனில் உங்கள் அம்மா வீட்டில் இல்லாதப்ப அவங்க தூங்கிட்டுருக்கப்ப உங்கள் அப்பா ஃபோனை வீட்டை வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிட்டான் அந்த சந்தடி கேப்லன்னு சொல்லிட்டு அப்போ தலைவர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் புது ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், ஒரே ஜாலியாக ஜிம்க்கு. ஆனால் ஒரு 6 மாதம் தான் சீக்ரெட்டாக பேசுகிறதெல்லாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் கிடச்சிருச்சுல, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் என்கிட்ட ஜாலியாக பேசுவீங்க. அது மெசேஜ் தான். வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பஸ்ஸில் வரப்பெல்லாம் ஃபோன் பேசுகிறது அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் நைட் டைமில் ஃபோன் பிடிங்கி வச்சுருவாங்களே, இந்த மார்னிங் டைம் தான். இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரி போயிட்டுருக்க ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஜஸ்ட் நான் நீங்கள் மெசேஜ் வரும், டக்குன்னு எடுத்து பார்க்குறீங்க, ஜேகே தான் பொண்ணாட்டி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் போட்டிருக்கா. நீங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ரிப்ளை போடுறீங்க. மாமாவுக்கு ஒரு ஃபோட்டோடி. ஃபோட்டோவா? நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம், ஃபோட்டோலாம் கிடைக்காது. ஒரு ஃபோட்டோ கூட அனுப்ப மாட்டியாவன். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லியிருக்கு. கரெக்டாக ஜேகே கால் பண்ணிட்டோம். நீங்கள் டபால் ஷாக்கில் பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே உங்கள் அப்பா எடுத்து வச்சுட்ருக்காரு. நீங்களும் உங்கள் தங்கச்சி ஒரு சைடு நின்றுட்டுருக்கீங்க வேடிக்கை பார்த்துட்டு. உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டு யார் வயன் இவளை பார்த்துட்டு சும்மா இருடி சொல்ல யாரும் இல்லடி. அப்போ யாரும் உனக்கு ஃபோன் பண்ணுறா? அடிச்சது தானே காதில் கேட்டுச்சு. நீங்கள் அவளை பார்த்துட்டு கூப்பிட்டா கேட்காது, இதெல்லாம் கேட்குமா உனக்கு? உனக்கு ஃபோன் அடிச்சுது அம்மா. நீங்கள் வாயை பொத்துட்டு சும்மா இருடி, ஃப்ரெண்டு தாண்டி, அதனால தான் நான் கட் பண்ணி விட்டேன். ஃப்ரெண்டு தான் என்ன திட்டுறா? நான் அம்மன் தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டா குடுன்னு ஓடிட்டா. அவளுக்கு 6 வயசு தான், உங்களோட ரொம்ப ஏஜ் கேப்லாம் பிறந்தவ. குடுன்னு நாங்கள் அம்மாட்ட போயிட்டேன். அம்மா என்னடி அடிச்சுட்டு உங்கள் அம்மா அவளை பார்க்குறாங்க. அக்காவுக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க, அக்கா டக்குன்னு கட் பண்ணிடுச்சுமா. நான் யாருன்னு கேட்க என்கிட்ட ஃப்ரெண்டு தாண்டி எப்படி சொல்லுது. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஃப்ரெண்டு தாம்மா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அதை பொறுமையாக சொல்ல வேண்டியதானே, ஏன் பல்ல கடிச்சிட்டு சொல்கிற அவகிட்ட? நார்மலாக தான் சொன்னேன், புள்ள குன்றுவண்டி. அவங்கள பார்த்துட்டு அம்மா அவனுக்குள்ளே கொன்று வண்டே சொல்கிறா. நான் அப்பெல்லாம் சொல்லலம்மா, அம்மாவும் சொன்னா. சும்மா இருப்பாப்பா. சரி எப்சிட்டா அவங்க அம்மா முன்னாடி பிடிச்சிட்டு அம்மா நீ அவ்வளோ நேரமாக ஆகுது எடுத்து வைக்க, நம்ம எப்போம்மா ஊருக்கு போவோம்? நீ சொன்ன ஊருக்கு போனால் நிறைய கடை இருக்கும், உனக்கு பொம்மை வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன்னு. ஆனால் நம்ம ஏன் எங்கேயோ இவ்வளோ நேரம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவள் பேச ஆரம்பிச்சிட்டா. உங்கள் அப்பாவும் அம்மா அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுத்தேன் பாரு ஆட்டோன்னு சொல்லிட்டு குடுன்னு உங்கள் மாடி ரூம் கோடிட்டீங்க, ரூமில் போய்ட்டு பாத்ரூம் கோடிட்டீங்க. அவங்க அம்மா கரெக்டாக கத்துறாங்க, அங்கே எதுக்கடி போகிறேன்னு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்ரூமில் போயிட்டு கதவை சாத்திட்டு ஏன் இப்படி பண்ணுறேன், எதுக்கும் அம்மா கால் பண்ணேன். நான் உன்ட்ட என்ன சொன்னேன்,
என்ன சொன்னேன்? காலைல கிளம்பிட்டு ஃபோட்டோ அனுப்புன்னு சொன்னேனா இல்லையா? நான் எப்படி ஃபோட்டோ அனுப்ப முடியும்? நீ யோசியே. அவள் வந்துட்டு நான் காலையில் ட்ரெஸ் பேக் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், 1008 வேலை இருக்குது. நான் எப்படி மூக்கு வந்து இதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குது? அப்போ இன்ன வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. எடுத்தோம் அம்மா. ஆனால் எனக்கு இங்கிட்ட வேலை இதில் நான் அனுப்ப மறந்துட்டேன். அதுக்கு ஏன்டா கால் பண்ணுறேன்? சரி வீடியோ கால் பண்ணு. வீடியோ கால் பண்ண அம்மா உனக்குள்ளே போகிறேன்டா. அங்கே தானே வரப்போகிறேன், நீ தானே பார்க்க போகிறேன். நான் தான் பார்க்க போகிறேன். அப்படி சொல்லலை, நானும் அப்படியே எடுத்துக்கலையே. எனக்கு தெரியாதா என் புருஷனை பற்றி? தெரிஞ்சால் சந்தோஷம்தான். ஒரு ஃபோட்டோ தானடி. நீ கேட்குற மாதிரிலாம் எடுக்க முடியாது. நான் அழகு கிளம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போய்ட்டு நீ கேட்குற மாதிரி எடுத்த எல்லாம் கலைஞ்சிரும். எங்கள் அம்மா ஏன்னு கேட்கும். அதுக்கு யார் பதில் சொல்கிறது? நீ அழகாக எடுத்து அனுப்பிட்டு அழகாக கரெக்ஷன் பண்ணிக்கோ. சரி, நான் வேணா இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அது பார்த்துக்கிறியா? அனுப்பு அப்படின்றான். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்க, அதில் வந்து சும்மா சாலை வந்துட்டு அப்படியே போட்டிருப்பீங்க. உங்கள் சாலையும் உங்கள் தங்கச்சி சுற்றி இருக்கா 2 பேரும், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பீங்க. என்னடி இதெல்லாம்? எனக்கு ஒன்றுமே தெரில. ஃபோட்டோவில் என்ன தெரியும்னு தலைவர் நினச்சிங்க? அதான் என் மூஞ்சி தெரியுது, என் கை தெரியுது, என் கால் தெரியுது. இதுக்கு மேலே உனக்கு என்னடா தெரியணும்? தெரிய வேண்டியதே தெரில. தெரிய வேண்டியதே தெரிலடி புதுமடி. ஆமாம், சரி வீடியோ கால் பண்ணு. ஆமாம், ஏமா அம்மா இப்படி பண்ணுறேன்? வீடியோ கால் விட்டு எனக்கு குடும்பமே நடத்தப்பல. நீ தான் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறே. ஆமாம், அப்படி சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறீங்க. ஜெய்க்கு உங்களை பார்த்து சிரிக்கிறேன். கரெக்டாக உங்கள் அம்மா கத்திட்டாங்க. சரி அங்கே வரேன், பார்த்துக்கலாம் பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோனை வச்சிட்டிங்க. ஜெய்க்கு சிரிப்பு தான் வருது. ஜெய்க்கூட அம்மா ஜெய்க்கு பார்த்துட்டு, டே வாடா இங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, சும்மா அங்கேயோ உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்பியாடா. அட வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்திருப்பான். அப்படியே எழுந்திரிச்சு வரான். என்னடா இது, இன்னும் 1/2 hourல உங்கள் அத்தை வீட்டிலேருந்து வந்துடுவேன்னு மாமா சொன்னார். நீ என்னடா இப்படி பண்ணிட்டு அலையிற, டவுசரோடு அலையிற, இதெல்லாம் நல்லா இருக்கா ஜேகே? ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, அவங்க வர இன்னும் 1 hour ஆகும், நவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நவத்திட்டு போகிறான். எங்கள் அண்ணன் கிளம்பிட்டு 1/2 hourல வந்துடுவேன்னு சொன்னாங்க. அவங்க அண்ணன் இப்போ தான் பேக் பண்ணிட்டே இருக்காங்களாம். இதில் எங்கே இந்த 1/2 hourல வருது? அவங்க டக்குன்னு ஜிக்கி பார்த்துட்டு, உனக்கு எப்படி தெரியும்? என் பொண்டாட்டி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவங்க அம்மா கணத்துக்கிட்ட அவன் பாட்டு முன்னாடி போகிறான். டே ஓவரா பண்ணாதுடா. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சிரிக்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அடங்கி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாம், நான் ரொம்ப நல்ல பையன் இன்னும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வேறு ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னது அப்படின்ட்டு வரான். ஐநோன்னு சொன்னேன்டா, எனக்கு தெரியாதா என் மகனை பற்றி? சரி போ உங்கள் அப்பா கூட போய் தோரணத்தை கட்டி விடு. பாவம் மனுஷன் தனியாக கட்டிகிட்டு இருக்காரு. எடுத்துகிட்டு ஜிக்கி சிரிச்சுட்டே போகிறான். டே உங்கள் அப்பா இருக்காருடாங்க, ரொம்ப அப்படியே வெக்கப்பட்டுகிட்டே போகாத, அப்புறம் என்னடா வைக்கும் ஏதுடா என்னன்னு கேட்பாரு. நீ மட்டும் பயன் வரான்னு சொல்லு, உடனே எங்கேயாச்சும் பேக் பண்ணிடுவார். உன் புருஷனுக்கு பொறாமை, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என் பொண்ணுகிட்டே பார்க்குறேன். என் புருஷனுக்கு ஒன்றும் பொறாமைலாம் இல்லை, நீ அவகிட்ட பேசுகிறேன்னு சொல்லி ஆட்டே சொல்லிட்டு அலையாத, உங்கள் அப்பாட்ட எதார்த்தமாக சொல்லிடாத, அவ்வளோதான். உடனே அவங்க அப்பாட்ட கொடுத்துட்ருவாரு. அப்புறம் அவள் ஃபோனை பிடிங்குவாங்க, பார்த்துக்க. அதான் எனக்கு தெரியுமே. எங்களுக்கு தான் கல்யாணம்னு ஆல்ரெடி எல்லாம் சொல்கிறீங்க, ஏன்னா நாங்கள் பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? போடா போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கூலாக போகிறாங்க. இங்கே பார்த்து எங்கள் அம்மாவை எப்போவுமே நான் கேட்குற கேள்விக்கு எங்கள் மம்மி ஆன்சரே பண்ண மாட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுன்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் போய் தலைவர் அழகாக கிளம்பிட்டுருக்காரு. 1 மணியாக அவனும் கிளம்பி முடிச்சிட்டான். அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடா வந்துட்டாளா? வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சிரிச்சிட்டு வந்து வெளியே நிற்கிறான். கரெக்டாக அவங்க வீட்டு காரும் வந்து நிற்கிது. ஜேகே இவங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவங்க அம்மா ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டிருக்கான். அதுக்கு மேலே வந்துட்டு லெதர் கோட் போட்டிருக்கான், அது ஒரு பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஜீன் பேண்ட் போட்டிருக்கான், செம்மையாக இருக்கான். உங்கள் அம்மா ஜேகே பார்த்துட்டு, ஜேகே இது நீயா? ஆமத்த அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அழகாக சிரிக்கிறோம். டே பார்க்க மாடல் மாதிரி இருக்குடா. ஜேகேக்கு அதை கேட்டு லைட்டாக ஷையாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் அம்மா பின்னாடி இறங்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் தான் அவனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து பின்னாடி இறங்குறா. உங்கள் அம்மா வந்து உங்கள் தங்கச்சி பார்த்துட்டு அவளை தூக்குவாயன் எடுத்துட்டு நீங்கள் திரும்பி அவளை தூக்குறீங்க. அவள் வந்து சீட்டில் தூங்கிட்டு இருந்திருப்பா, நீங்கள் அப்படியே இறங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவளை தூக்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, நீ அவளை கூட நான் வைக்கிறேன். எல்லாம் அம்மா அது குருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து குழந்தை வந்து உங்கள் கிட்டேருந்து வாங்குறான். நீங்கள் ஜேகே பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு,
வா நான் ரூம் காட்டுறேன், போய் பாப்பா அங்கே படுக்க வைக்கிறேன், நீ வந்து பாப்பா கூட உட்காந்துக்கோ. அடிச்சுட்டு நீங்கள் ஜிக்கு பின்னாடியே போயிட்டீங்க. எல்லோரும் வாசல்ல 2 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பாட்டு கூலாக பேசி கூட்டு போயிட்டுருக்கான். ஜேக்கோட அம்மா ஜேக்கு எப்படி திரும்பி ஒரு லுக்கு பாரு, அவ்வளோ பேர் வந்து நெக்காக கூட்டிகிட்டு போகிறான்ல அப்படிங்கிற மாதிரி. ஜேக்கு வந்து குழந்தைய கூட்டிட்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டு அவங்கள பார்க்குறா. நீங்கள் அழகாக சிரிச்சிட்டேன். மாமா அம்மா சொன்ன மாதிரி நீ அழகாக மாடல் மாதிரி தான் இருக்க. ஏண்டா இப்படி பார்க்குற அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த கதவை சாத்துறான். அவங்கள அப்படியே டோரில் லாக் பண்ணியிருக்கான். அம்மா தங்கச்சி இருக்கான். ஜேகே அப்படியே உங்கள் முன்னாடி நல்லா ஹைட்டாக, நல்லா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டாக, அது இல்லாமல் தலைவர் வேறு வந்துட்டு ஜிம்முக்கெலாம் போவார்ல, அதுக்கேற்ற மாதிரி அப்படி இருக்கும். அப்படியே உங்களை பார்த்தா குட்டியா ஒல்லியா அது முன்னாடி 2 க்யூட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன்? சாப்பிட்டுட்டு வந்தோம், லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு மாமா பார்க்க போகிறோமே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம், வேகமாக பார்ப்போம். ஏதாச்சும் இருக்கா? மாமா கையை எங்கடா வைக்கிறேன்? ஜிகே வந்து நேராக அவன் கையை நேராக செஸ்ட்டு கிட்ட கொண்டு வந்திருப்பான். நீங்கள் கையை பிடிச்சிட்டு கேட்டிருப்பீங்க. என் ஃபேவரட் பிளேஸ் தான் போடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையை எடுத்துட்டு அப்புறம் மாமா எல்லோரும் கீழே இருக்காங்க, அம்மா மேலே வந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்? போடாட்டி ரொம்ப நாள் கழிச்சு என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன். இவ்வளோ நாளாக வெறும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். நீங்கள் ஜெக்கி பார்த்துட்டு நான் வீடியோ காலில் பார்க்கறது தான். வீடியோ காலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் வந்து ரெண்டு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இவ்வளோ பர்ஃபெக்டாக தரல மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. லைட்டாக நீங்கள் எச்சிமலையுமே இருப்பீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிக்கிறா. நீங்கள் என்னென்னு பார்க்கும்போது உங்கள் நெக்கில் போயிட்டு நீங்கள் எச்சி முழுங்கின இடத்துல லைட்டாக ஒரு முத்தம். மாமா லவ் யூ மாமா. ஜேகே அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறா. நீங்களும் நல்லா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. கரெக்டாக உங்கள் பாப்பா வந்து சினுங்க சொன்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு ஜேகே தள்ளிட்டீங்க. ஜேகே சிரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு கீழே போவா. அப்புறம் போங்க, அவள் எந்திரிச்சிருப்பான். அம்மா ரூமுக்கு வந்துடுவாங்க. நைட் ரூம்க்குரியா? ரூமுக்கா? அம்மா விளாட்றியா? அம்மா சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துச்சு அம்மா கூடயே இருக்கணும். ஏய் எவ்வளோ நாள் உங்கள் அம்மா கூடயே இருப்ப? கடைசி வரைக்கும் எங்கள் கூட தான் இருக்கணும். நைட்டு ரூமுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி பாடி சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கா. நீங்கள் எதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சாயந்தரம் அப்புறம் உங்கள் பாப்பாவுக்கு போய் லைட்டாக தட்டி கொடுக்குறீங்க. அவள் அப்படியே தூங்கிட்டா. உங்கள் அம்மா வந்து பேசியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் மேலே வராங்க. நீங்களும் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஈவினிங் கோயில் கிளம்பிட்டுருக்காங்க. உங்கள் அம்மா வந்து உங்களே எழுப்பி விட்ருப்பாங்க. நீங்களும் வந்து அழகாக குளித்து கிளம்பியாச்சு. ஸோ கீழே போனால் ஜெக்கி உங்களே பார்த்துட்ருக்கான். ஜெக்கி பார்த்துட்டு இந்த அப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி லுக்குறீங்க. அப்போ பார்க்குறதுலாம் அங்கே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் போல். அப்படி ஒரு லுக்கு. ஜெக்கி பார்த்துட்டு பூமாமா பாடி போடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து உங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறீங்க. உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டு அக்கா 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 என்னடி வா நம்ம போகலாம், எவ்வளோ நேரம் உங்கள் பேசுகிறதே பார்த்துட்டு இருக்குது, வாடி வாடின்னு இழுக்கிறா. நீங்கள் இதை பார்த்துட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா சித்திலாம் வந்துட்டு நைட்டு கோயிலேருந்து வந்ததுக்கப்புறம் சமைக்கணும், ஸோ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்தா உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வேணா அவளை கூப்பிட்டு போடி. அம்மா அது எனக்கு வெளியே அட்ரஸ்லாம் தெரியாதுல்ல. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு நீ பிறந்தது இந்த ஊர் தான், வளர்ந்தது அந்த ஊர்னோன்னு இப்போ அட்ரஸ்லாம் மறந்துடுமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு பிறந்தது இந்த ஊராக இருந்தாலும் விவரம் தெரிகிற வயசில் அந்த ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டோம், அப்புறம் எப்படி தெரியும், நீங்கள் சும்மா இருங்க நீ மாமா கூட போ. சொல்லிட்டு நீங்கள் ஜிகே பார்க்குறேன் ஜிக்குன்ட்டு வாப்பலாம். அப்படி சொல்லும்போது ஜேகே வந்து உங்கள் தங்கச்சி கையை வந்து அவன் பிடிச்சிக்கிட்டான், இந்த சைடு இழுத்துக்கிட்டான். நீங்கள் வந்து ஜேகேக்கு இந்த சைடு போயிட்டுருக்கீங்க. அவள் ஜேக்கு கையை பிடிச்சி குதிச்சுட்டே வந்துட்டுருக்கா. ஜேகே அவளை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டே வரும். கரெக்டாக வீடை கிராஸ் பண்ணதும் போதும் உங்கள் ஹிப்பில் கை வச்சு உங்களை நல்லா கிட்ட இழுத்துக்கிட்டோம். மாமா ரோட்டில் இருக்கும். இங்கெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி, நீ பார்த்துட்டு யாராச்சும் மட்டும் சொல்லிட்டா நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துப்படா நீ பார்த்துப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜேக்கையும் பேசிட்டே வந்துட்டுருக்கீங்க. அவள் குதிச்சுட்டே வந்துட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் கோயில்கிட்ட போயாச்சு. ஜேக்கே வந்து அவளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா உங்கள் சேரில் உட்கார வச்சிட்டான். நீங்களும் ஜேக்கே வந்து அந்த கோயிலுக்கு இப்போ பேக் சைடில் இருக்கீங்க.
உங்கள் தங்கச்சி வந்து பேக் சைடு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஃபேனில் வந்துட்டு கீழே உட்காந்துருக்கா. ஃபேன் கிட்ட கீழே வந்து சேரில் உட்காந்து அவள் பாட்டு விளையாண்டுட்டுருக்கா. அவள் காற்று வந்தால் போதும், யாரையும் கண்டுக்க மாட்டா. வேர்த்தா மட்டும்தான் அழுவா, என்னை வெளியே தூக்கிட்டு போகிறேங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு. அந்த கோயிலில் கும்பலே இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவள் பாட்டு விளையாண்டுட்டுருக்கா. ஜிக்கி பார்த்துட்டு மாமா அங்கே இருக்கா, இங்கே என்ன பண்ணுறோம் ரொம்ப 2 பேரும் கிஸ் பண்ண போகிறோம் கோவிலில். மாமா விளாட்டு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி. ரூம் பாட்டுக்கு அப்புறம் ரூம்குள்ளே வந்து கிஸ் பண்ணுற. இப்போ இங்கே கூப்பிட்டு வந்து கிஸ்ஸை வேணுங்கிற. எனக்கு கிஸ்ஸு மட்டும் இல்லை, எனக்கு நீயே வேணும். நானும் விளாண்டுட்ருக்கியா நீ? ஏய், உனக்கு இன்னும் 1 வயசா 2 வயசாடி? மேடம்க்கு 20 வயசு ஆகுது. அதுக்கு எனக்கு 28 ஆகுது. அதுக்கு எங்கே நீ வேணும்? விளையாட்டுலாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, பிச்சிருவேன், கையை விடு, இதுக்கு தான் கூட வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு போகிறீங்க. ஜேக்கு டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணுறோம். மாமா இங்கே ரஷ் பார்த்துட போகிறாங்க மாமா. இங்கிட்டலாம் யாரும் வரமாட்டாங்க மாமா. அது என்னடி ஒரு கிஸ்ஸு தானே கேட்டேன். மாமாங்கிற. சரி, அவனுக்கு ஒரு வீடியோ அனுப்புவீங்கள, அந்த மாதிரி ஒரு கிஸ் மட்டும் கொடுத்து நீ கிளம்பி போயிட்டேரு. அந்த மாதிரிலாம் என்னால் தர முடியாது, நீ விடுடா அப்படின்னு சொல்லிட்டாக்க ஜே கிட்டேருந்து கையை பிடுங்குறீங்க. மாமா அது கிஸ் ஆனே லிட்டரலி ஒருத்தர் ஹீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கிஸ் கேட்குற. கேட்டாலாம் அந்த கிஸ்ஸுக்கெலாம் வராது, என்னை விட்டு. நானும் அதான் சொல்கிறேன், கேப் கிடச்சா விட்டுருங்க. நான் விடு மாமா அப்படின்னு சொல்லி வந்து ஜேக்கு எங்களை டைட்டாக பிடிச்சிட்டு சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்துறான். மாமா போப்போ, கிஸ் பண்ண விருப்பம் இல்லைனா எனக்கு என்ன? என்னடா அம்மா, அது எனக்கு பயமாக இருக்கலாம், யாராச்சும் பார்த்துட்டு போயிட்டாங்கண்ணா. அதான் விருப்பம் இல்லைன்றில மைன். எனக்கு கிஸ்லாம் வேணாம், வேணிப்போ. மாமா வேணான்னு நினைப்போ. சரி, ஒரு கிஸ் மட்டும் கொடுக்குறேன், ஆனால் நீ கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு கிஸ்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி உங்களை தள்ளுறான். மாமா இப்படி பண்ணாத, நான் தான் வேணான்னு சொல்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தள்ளுறான். உங்களுக்கு தெரியுது இவன் வந்து போன்னு சொல்கிறான், அவனுக்கு கிஸ் வேணும்னு. நீங்கள் என்னை பார்த்துட்டு என்ன பாய்ஸ் சைக்காலஜியா, நான் ஒன்றும் சைக்காலஜிலாம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பட்டா அதை திரும்பிக்கிட்டான். ஒருத்தர்கிட்ட வேணாம் போன்னு சொன்னால் அவங்களுக்கு ஐயோ இவங்களை ஹர்ட் பண்ணிட்டேமேன்னு தோணி கிஸ் பண்ண தோணுமா. அந்த சைக்காலஜி தான் நீ இப்போ என்கிட்ட இது பண்ணுற. அப்படி கூட என் பொண்டாட்டிக்கு நீ கிஸ் பண்ண தோல்லையே, 5 நிமிஷம் ஆகுது. சரிங்கிட்டு திரும்பு. ஜிக்கு டக்குன்னு திரும்புகிறான். நீங்கள் என்னை பார்த்துட்டு நடிச்சதானே இருக்கலாம் போடாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஜிக்கி இழுத்து உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். அப்படியே ஒரு சைடு உங்களை ரப் பண்ண வர ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஒரு நிமிஷம் கையை தட்டி வரீங்க. என்னடி வெளியே இருக்கும் சும்மா இருமாம் நைட் ரூம்க்குரியா பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தட்டி விட்டுருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் கேப்பிட்டு பேசிட்டு நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே கோயிலுக்கு வந்தாச்சு. தங்கச்சிங்களை பார்த்துட்டு ஏன்னா எங்கே போனேன், நான் எவ்வளோ நேரம் தனியாக விளையாடுறது, இந்த பொம்மையை வச்சுட்டு நான் தனியாக விளையாண்டா எனக்கு போர் அடிக்குது. ஜேக்கு பார்த்துட்டு வா நான் விளையாடுறேன், மாமா கூட விளையாடுறேன் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி விளையாட வச்சுட்ருக்கா. அவள் வயனை பார்த்துட்டு வயன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை பார்க்குதுங்க. என்னை விட்டுட்டு போய் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டியா? இல்லையடி. அவங்கள பார்த்துட்டு இல்லை வீட்டில் லிப்ஸ்டிக் கூட போடலாம், ஆனால் இப்போ உதடு நல்லா சிவப்பாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு சிக்கி பார்த்துட்டு என்னடா நான் என்ன பண்ணுறது, கிஸ் பண்ணோடனே உதடு சார்ந்து போச்சு, என்ன நார்மல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலாக ஆன்சர் பண்ணுறான். எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. உங்ககிட்ட எப்படி கண்ணாடியாக இருக்குது, நீங்கள் எப்படி என்ன இருக்குன்னு பார்க்க. உங்கள் லிப்ஸு நல்லா சிவப்பாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு பென்ஷன் அவன் நல்லா வந்து கிஸ் பண்ணியிருப்பான். அதில் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் தங்கச்சி பார்த்துட்டு நான் பஞ்சு மிட்டாயெல்லாம் சாப்பிட்லடி, சும்மா இப்படி செஞ்சு அது சவந்துருச்சு. உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டு பொய் சொல்கிறேன், இப்போ எதுக்கடியோ அழுவுற. ஜேகே அவளை பார்த்துட்டு இப்போ என்ன உனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் தானே, உங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்த பஞ்சு மிட்டாய் மாமா உனக்கு வாங்கி தரவா அப்படி சொல்லி நீங்கள் அவளை பார்க்குற. பஞ்சு மிட்டாய்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் விஷயம் ஜேகே பார்க்குறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு குன்று வண்டி பொண்டாட்டி மண்டே அப்புறம் மண்டையா என் குழந்தைய குட்டி குழந்தை நினைக்கிறத பாரு. நான் அதை ஒன்றும் சொல்லலாம், நீ ஃபர்ஸ்ட் டைம் நான் சின்ன பிள்ளையா வந்தப்போ பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன்னு தூக்கிட்டு போய் தானே நீ கிஸ் பண்ண. அப்போ நீ குழந்த பஞ்சு மிட்டாய் வேணும்னா மாமா கிஸ் பண்ணுன்னு சொல்லி நான் 10 வயசாக இருந்தப்போ என் லிப்பில் கிஸ் வாங்கணும் வந்தானேடா நீ. அது என்ன அப்போவே நீ எவ்வளோ கிஸ் பண்ண தெரியுமா, நான் அன்றைக்கி பயந்துட்டேன் உன்னை பார்த்து, அதுவும் பயந்துட்டேன்.
ஒரு செகண்ட் எனக்கு வந்து இப்போ பயம் அதில்ல, எனக்கு அது ஞாபகம் வந்து தான் பயம். நீ என் தங்கச்சி அப்படிலாம் பண்ண முடியாது எனக்கு தெரியும். புருஷன் மேலே நம்பிக்கையே இல்லைல்ல. லூஸு, நான் அந்த விஷயத்த நினச்சேன்னு சொன்னேன், அவ்வளோதான். நீ லூஸ் மாதிரி ஏதாவது பேசாத. ஜெய்கங்களை பார்த்து லைட்டாக முறைச்சிட்டு ஹேனு கத்துனது நீயா நானாடி? நான் அந்த விஷயத்தில் நினச்சி நல்லா கத்துனேன். ஆனால் அது இன்னும் உனக்கு ஞாபகத்தில் இருக்கல. ஜெய்க்கு பார்த்துட்டு அட பாவி, ஒரு சின்ன பிள்ளைய பிடிச்சி கிஸ் அடித்து பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்து அழக்கூடாது சரியாக கேட்டில. அன்றைக்கி நீ அப்படி அழுதடி. நீ ஏன்னா என் லிப்ஸை அப்படியே கடிச்சிடா. ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறா. அவங்க தங்கச்சிக்கு வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துருப்பா. உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்களும் ஜேகே இந்த கான்வர்சேஷனை பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு 2 பேரும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டீங்களா? உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டு அம்மா நான் வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு சரியா மாமா வாங்கி கொடுத்தாரு. அக்காவுக்கும் மாமா வாங்கி கொடுத்துருக்காருமா. ஆனால் அக்கா சொல்ல மாட்டேங்குதுமா. அக்கா சாப்பிட்டு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அவகிட்ட சொல்லலாடி சாப்பிட்டா. இல்லைம்மா நான் பஞ்சு மிட்டாய் ஆமத்தை நான் வாங்கி கொடுத்தேன். அவள் வந்து தங்கச்சி கேட்பாளேன்னு சொல்லி அப்படி சொன்னால் ஹெல்த்தி இல்லைன்னு. அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டக்குன்னு சமாளிக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிக்க. அவங்கள பார்த்துட்டு பைத்தியமே சாப்பிடலங்க உதடி. அப்புறம் ஏன் உதடி லிப்ஸு இருக்குன்னு கேட்பாங்க. அவங்க பாருவா லிப்ஸை. இஞ்சிக்கே பார்த்துட்டு இன்னும் சிவப்பாக இருக்கான். அட பாவி, சின்னட பொண்ணு அப்படி லைட்டாக ஜிக்கி பார்த்துட்டு இப்படி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே பாருங்க. ஸோ சாமி கும்பிட்றீங்க. ஜிக்கி அவளை பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறான். ஸோ சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க தங்கச்சி வந்து தூங்கிட்டா. நீங்கள் அவளை பார்த்துட்டு தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீயும் அப்படி தான் இந்த சின்ன பிள்ளையில இந்த ஜேகே தான் உன்னை தூக்கிட்டே சுற்றுவான். ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ கூட நீ தூங்கு, நான் வேணா தூக்குறேன். எல்லோரும் டக்குன்னு ஜேகே பார்க்குறாங்க. சொன்னேன் அப்போ அப்படி தானே இருந்தோம், அதனால் இப்போ சொன்னேன். இப்போ நீ தூக்குற அளவுக்கு குழந்தை கிடையாது. இந்த பிள்ளைய மட்டும் தூக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கையிலேருந்து உங்கள் தங்கச்சி இருந்திருக்கு டக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஜேகே சிரிச்சிட்டே வந்து வாங்கிக்கிட்டான். ஓயினை வளர்த்த மாதிரி இவளையும் வளர்த்துக்கூடா, வேலை முடிஞ்சதில்ல. அடிச்சுட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு சரித்தேன். அது எப்படி என்னடி அது எப்படி உன்னை வளர்த்த மாதிரி இவ்வளோ வளர்க்க சொன்னோம், அதில் என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு உங்கள் அத்தவங்களை பார்த்துட்டு எனக்கு தெரியும்டி, அவன் உன்னைய பொண்டாட்டி வளர்த்த மாதிரி வளர்த்தான், உன் தங்கச்சி பிள்ளை வளர்க்குற மாதிரி தான் வளர்ப்பான். ஸோ நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. உன் தங்கச்சியெல்லாம் உனக்கு போட்டியெல்லாம் வந்துட மாட்டேன். ஐயோ அத்தை அப்படிலாம் தெரியுதுடி. அப்படியே புருஷன்ட்ட எது சொல்லிடக்கூடாது, பங்கு போட்டுருவாங்களுங்கிற மாதிரி எப்படி ஷாக் ஆகிற. உன் தங்கச்சியெல்லாம் வச்செல்லாம் பங்கு போட மாட்டான். உன் புருஷன் உனக்கு தான், நீயே வச்சு கொடுத்துட்டு உங்கள் அத்தை சிரிச்சிட்டே போகிறாங்க. ஜெய்க்கு உங்களை பார்த்துட்டு ஏன்டி இவ்வளோ பொசிசிவ் ஆகுற, டக்குன்னு இவ்வளோ ஷாக் ரியாக்ஷனா? ஜெய்க்கு பார்த்துட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கூட பொறாமல் இல்லை. நீ வேணா தங்கச்சி கூட கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் தங்கச்சி இந்த தூக்கத்துலையே நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த மாமாவடி நீ சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு தங்கக்கு மாமாவை அப்படி சொல்லிட்டு கண் முடிக்கிட்டா. உங்களுக்கு ஷாக். ஜெய்க்கு அதை கிட்ட சிரிக்கிறான். ஐயோ தங்கம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறா. சரி மாமா ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜெய்க்கு ஹிப்பை பிடிச்சி கிள்றீங்க. ஏன்டா என்னைக்கு சிரிப்பேன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவியான்னு. ஜெய்க்கு சிரிப்பாண்டி. அவள் குழந்தைடி, குழந்தைனால நீ அவள் சும்மா கூட இந்த வார்த்தையை சொல்லாமல் வச்சுக்கே. வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் மாமா வேணும்னு சொல்லிட்டு எனக்கு போட்டியாக வந்துடுறேன்னா 2 பொண்டாட்டி தான். நீங்கள் ஜெய்கே பார்த்துட்டு முவரக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைக்கிறீங்க. சத்தியமாக சும்மா தான் சொன்னீங்கிறான். நீங்கள் டங்குன்னு கோச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லோரும் இப்போ ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஜேகே மேலே செம்ம கோவம். அது எப்படி 2 பொண்டாட்டின்னு சொல்லலாம்? இதை வந்து நீ வாங்கி தவறி கூட சொல்லக்கூடாது. ஆனால் அந்த வார்த்தையை நீ சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோவம். நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றா உட்காந்து. அது இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டும் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. அவங்களே எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஜேகே அந்த சைடு வந்து ஒரு ஷேரில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மா பக்கத்தில் கீழே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா மடியில் படுத்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு தூக்கம் வந்தால் போய் அவள் கூட தூங்குடி. இல்லை எனக்கு தூக்கம்லாம் வரல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து சரியில்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஜேகே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. நீங்கள் பார்க்குறீங்க ஃபோன் அங்கே தான் இருக்குது. அப்படியே நீ வந்து பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கவனிக்கல. நீங்கள் அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு ரைட்டாக முறைக்கிறீங்க. என்னடி கோவம் உனக்கு?
எனக்கு ஒரு கோவம் இல்லை, போ ஒரு 2வது பொண்டாட்டிக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டு. ஜேகே அதை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு, அப்போ குழந்தை அப்படின்றா. நீங்கள் அவனை பார்த்துட்டு, குழந்தைனா 2 பொண்டாட்டியா, மூஞ்சிங்க முகருங்க பாரு, உன் முகரக்கிட்ட 2 பொண்டாட்டி கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா திட்டுறீங்க. ஜேகேக்கு நல்லா புரியுது நீங்கள் அவனை இந்த மாதிரி தான் திட்டுறீங்கன்னு. ஜேகே உங்களை பார்த்து செம்மையாக சிரிச்சிட்டு, நிஜமாக விளையாட்டுக்கு தாண்டி பண்ணு அப்படின்றான். நீங்கள் அப்படியே கோவத்துலேயே உட்காந்துருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு, இன்றைக்கி எவ்வளோ நேரம் எல்லாம் பேசிகிட்டே இருப்பீங்க. எல்லோரும் ஜேகே பார்த்துட்டு, ஏண்டா திருவிழாவில் ஒரு நாள் தான் நாங்களே எல்லோரும் மீட் பண்ணுறோம், அன்றைக்கி பேசாமல் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. சரி ஒரு நாள் தான் வருஷத்துக்கே மீட் பண்ணிருக்கீங்க, அதே எப்படி பேசியே வேஸ்ட் பண்ணுவீங்களா, அப்புறம் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட சித்தி ஜேகே பற்றி கேட்குறாங்க. எல்லோரும் விளையாடலாம், எல்லோரும் ஜேகே பார்க்குறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சிக்னல்லே சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, உனக்காக தான் இந்த விளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறோம். எடுத்துட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஜேகே பார்த்துட்டு, டே விளாட்ற வயசாடா எங்களுக்கு அப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு, விளாட எதுக்கு வயசு அப்படிங்கிறான். ஸோ அங்கே வந்து டேவும் ஜிமின்னு வந்துருப்பாங்க. ஆமாம் ஆமாம், விளாட எதுக்கு வயசு, எல்லோரும் விளாட்லாம், எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்தே இருக்குது, போர் அடிக்குது எங்களுக்கு. டே போர் அடிச்சா போய் தூங்குங்கடா, அதை விட்டு போர் அடிக்குதுன்னு பேசுகிறவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாம் பேசுகிறாங்க. அட விளாட்லாம் அப்படின்னு சொல்லி திருப்பி இவங்க 3 பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அது இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து எடுத்து வேற வைக்கிறாங்க. டி விடுங்கடா, நாங்கள் பேசிட்டு வேலையை பார்க்குறோம், நாளைக்குள்ள சோறாக்க வேணாமா, அட அதை நம்ம பார்த்துக்கலாம், இப்போ வாங்க கொஞ்ச நேரம் விளையாடலாம். எல்லோரும் இவனுங்களை பார்த்துட்டு, டே அதெல்லாம் விளாண்டு சின்ன வயசில் விளையாண்டதுடா, சின்ன வயசில் விளையாண்டது, இப்போ விளாண்டிங்கன்னா அதெல்லாம் மெமரிஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றான். ஸோ எல்லோரும் ஒருத்தர் பார்த்துட்டு, இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், உனக்கு காலம் உனக்கு கடைசியில் இந்த விளையாட்டு முக்கியமா அப்படின்னு வேறு கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுப்பிட்டாங்க. ஸோ சாபத்திரையும் போட்டு பார்க்குறாங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு, வா அவ்வளோ வரல கொல்லப்புறத்துக்கு வாடி பொருளை போடும் அப்படின்றீங்க. டே அவங்க கிட்டே நின்றுட்டு இருந்திருப்பான். வெண்ண உன் புருஷன் கூப்பிட்றானா, நீங்கள் அவனை பார்த்துட்டு நான்லாம் போகல, நீ வேணா இப்போ ஒரு முத்தம் கொடுப்பா வாங்கிட்டு வா. டே உங்களை பார்த்துட்டு, அடியே உன் புருஷன் முத்தம் கொடுத்தா நீ வாங்குடி, நான் ஏண்டி வாங்கணும், நான் கோவத்தில் இருக்கேன், நீ வேணா எனக்கு 2வது புருஷனா வரியா, அவனுக்கு சொன்னேன், அவனுக்கு வந்து நான் எப்படி உனக்கு 2வது புருஷன், அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் எனக்கு மூத்த புருஷன், நீ வந்துட்டு நான் அவனோட மூத்த பொண்டாட்டி, நீ அவனோட 2வது புருஷன், ஏன்னா மூத்த பொண்டாட்டி நான் இருக்கேன்ல, அதனால் 2வது புருஷனாக நீ இருந்துக்கோ, ஓகேவா. அவங்கள பார்த்துட்டு, ஆனால் மாமா உனக்கு வேணாம், செருப்பு பிஞ்சிரும், நானும் எனக்கு ஒன்று ஆசைறானடி, நானே சொன்னேன்னு சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கீங்க. 2வது புருஷன் சொன்ன வார்த்தை வந்து ஜிகேக்கு லைட்டாக கேட்டிருக்கும். ஜிகே சாபத்திரி போட்டு அவங்கக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கிட்ட அவங்க பின்னாடி வரும்போது அந்த வார்த்தைக்கு வரணும். ஜிகே கோச்சிட்டு பாங்க நின்ட்டான். நீங்கள் ஜிகே பார்க்குறீங்க, ஜிகே இப்போ உங்களை பார்த்து மூஞ்சி வெடுக்குன்னு திருப்புறான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டேன், அவன் ஏன் திருப்புறான் அப்படிங்கிற நீங்களே கேஷுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் விளையாடுறீங்க, எல்லாருக்கும் ஆரம்பிச்சு ஆளுக்கு ஒரு செட் போய் ஒழிஞ்சிட்டாங்க. ஜேகே அவங்க கையை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு போயிட்டுருக்கோங்க. ஜிகே என்ன பண்ணுற அப்படின்றீங்க. அங்கே பார்த்தா ஒரு சின்ன சந்து தான், ஐ மீன் அந்த சந்து வந்துட்டு உங்கள் வீட்டு சந்து கூட கிடையாது, பக்கத்து வீட்டு சந்து. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இங்கே ஒழிஞ்சு எப்படி கண்டுபிடிப்பாங்க, வீட்டுக்குள்ளே தான் ஒழியணும், நீ தானே ரூல்ஸ் சொன்னேன், அதெல்லாம் வெளியே மட்டும் ஒழிஞ்சா போது, இங்கே வெளியக்கூடாது நீ சொல்லிட்டு சின்ன எதுக்கு எழுத்துட்டு வந்து. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு, எதுக்கு டேவை பார்த்து 2வது பிரச்சனை வரேன்னு கேட்டால், அதுவா அப்படி நீங்கள் வேணை பார்க்குறீங்க, சின்ன அதுவா அப்படி சொல்லிட்டு உங்களை அவ்வளோ டைட்டாக பிடிக்கலாம். மாமா வலிக்குது மாமா, மாமா ஹிப்பு வந்து கையை எடு மாமா அப்படின்றீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி தூக்கிட்டு அவங்கள ஆமா அப்படின்ட்டுருக்கேன். ஜிக்கு உங்களை பார்த்துட்டு ஒன்று தான் கேட்குறேன், என் கூட தான் என் தங்கச்சி 2வது பொண்டாட்டியாக கேட்டேன், நான் அப்படின்னு இவ்வளோதான் என் மரியாதை, அதெல்லாம் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. டே உங்களை அவ்வளோ ஹாஷியாக கிஸ் பண்ணுறோம், லிட்டரலி உங்கள் லிப்ஸ்லேருந்தே ப்ளீட் ஆகிடுச்சு. டக்குன்னு சிக்கி தள்ளிட்டு, மிருகமாடா நீ இதுக்குள்ள அப்படி கடிச்சேன். ஜிக்கி உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன், மாமா அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க அவனை, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை பார்க்குறீங்க. சாரி ஜிக்கி பார்த்துட்டு பண்ணுறலாம் பண்ணிட்டு சாரிடி வேறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி டக்குன்னு போயிட்டீங்க. ஜிக்கி உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, வாயில் வந்துட்டு இன்னொருத்தர் 2வது புருஷன் கூட வரக்கூடாதுடி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் தான் அந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கேமும் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இப்போ எல்லாம் கும்பலாக நின்றுட்டுருக்கீங்க, திருப்பி சாபத்திரி போட்டுட்ருக்காங்க, ஏன்னா சீட்டிங் நடந்திருக்கும். அதனால ஜிக்கி உங்களை பார்த்துட்டு, எங்கே வா உங்களும் வரல வாடி உங்க நானும் அந்த இடத்துக்கு வரல இப்போ மனசுலாம் நீ மிருகம் அப்படின்னு சொல்லி ஜிக்கி பார்த்துட்டுருங்க பொண்டாட்டி. அடிச்சுட்டு அவனை பார்க்குறீங்க, எனக்கு நீ இப்போ வேணும். ஜிக்கி பார்த்துட்டு எது அப்படி சொல்லி உங்களுக்கு ஷாக்கு, சின்னோட ஆப்போசிட் ஜிக்கி பார்க்குறீங்க, எனக்கு நீ வேணும். நான் கேட்டேன்ல ஊருக்கு வந்தால் ஒரு டைம் ஆச்சுன்னு,
எனக்கு ஏதோ எப்போ வேணும்னு தோணுது. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இன்னும் வேணும் இப்போ இப்படிலாம் இருக்காங்க மாமா. நானும் கூட வரல. அதுவும் பொண்ணை நம்பி வந்தோம் 1 hour ஆனாலும் நம்ம வெளியே வர மாட்டோம். புருஷனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான்லாம் வரல. நீ வா. நான் வரல வான்னு சொன்னேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு பாட்டுக்கு அங்கே போகிறான். நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு கேம் வந்து ஸ்டார்ட் ஆகணுமே கட நடந்து அந்த சைடு தான் போயிட்டுருக்கான். நீங்கள் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை பயம் வேறு பதுங்கி போகிறீங்க. போன தடவை அவன் பாட்டு ஸ்ட்ரைட்டாக எழுத்துற பண்ண கூட நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. இப்போ அவன் எனக்கு வேணுன்றான். இப்போ போகிறது ரொம்ப பதுங்கி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிக்கி கிட்டே போய்ட்டு மாமா எல்லாம் நைட்டு தூங்க வச்சு செய்யட்டும் மாமா. இப்போ ஜிக்கி அப்படியே உங்களை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். அவன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க விரும்ப கூட இல்லை. அவன் பாட்டு செம்ம ஹாஷாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் கை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நெக்கு கிட்டே போகுது. அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை லைட்டாக கீழே இருக்கிறான். மாமான்றீங்க. பட் எங்கள் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவனை பிடிச்சி கடைசியாக புஷ் பண்ணிட்டு நான் தூங்கிட்டோம் அப்புறமாச்சு போகிறேன். இங்கே வா. இவனை பார்த்துட்டு இங்கே போ. ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சு முண்டாக்கிட்டு நான் கிஸ் பண்ண இடம் இது தான். ஆமாம், அதே இடத்துல நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் இருக்கணும்னு தோணுது. மாமா அது வருவியா மாட்டியா? தரேன்னு சொன்னேல ஒரு டைம் ஆச்சு. சொன்னேன் அதுக்குன்னு அப்போ வர மாட்டில்ல. சரி வரேன் அப்படின்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா கேம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ வீட்டில் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஜேக்கு வந்து உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வான்றான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது. சரி 1 hour போதும். ஜிக்கி பார்த்துட்டு 1 hour அப்படின்றீங்க. அவன் கடகடன்னு ரூமுக்குள்ளே வந்துட்டான். ஜிக்கி அப்படின்றீங்க. மேலே வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாவும் படுத்துருக்காங்க. உங்கள் தங்கச்சி அங்கே தான் படுத்துருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இடல. நீங்கள் இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்துட்டீங்க. உங்கள் போகிறதுக்குள்ள வந்து ஜிக்கி போகிறான் அப்படின்றீங்க. அப்படியே கட்டிலுக்குள்ளே போயிட்டான். கட்டிலுக்கு அடியில் இருக்கான். ஆனால் பட் உங்கள் போர்விக்கலாம். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு என் கட்டிலுக்கு மேலே எங்கள் அம்மா கட்டிலுக்கு அடியில் நீ என்னடா தள்ளோம் போட வந்துருச்சு. உன்னை வான்னு தானே சொன்னேன். நேரம் இங்கே படுத்துருக்க சொன்னோம். எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயம்? மாமா யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் ஒரு அசிங்கமாக போயிடும். உனக்கு எனக்கு வந்தாலே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கடா இப்போ என் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறது என்ன கிக் இருக்குது? நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இப்போ தம்பி உனக்கு கிக்கலைன்னா விட்டுருப்பா. என்ன விடுப்பா. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு அதுதான் கேட்குறேன். நானும் உனக்கு தான் விடுறேங்கிறேன் ஜிக்கி அப்படின்றீங்க. நீங்கள் எப்போ தான் ஜிக்கி நோட் பண்ணுறீங்க. அவன் வந்துட்டு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் மேலே இல்லை. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு எங்கடா ஷர்ட்டு போ கழட்டுறதுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு கீழேயாச்சும் போட்டிருக்கியா? டவுசர் போட்டிருக்கேன். அது உனக்கு மட்டும்தாண்டி. அப்புறம் ஜிக்கி பார்த்துட்டு பொத்து தாயே தங்கமே பொத்துப்பா. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு நீ என்ன போட்டிருக்க? ஜிக்கி பார்த்துட்டு எந்திரிச்சு போலே ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்குறீங்க இடமாடா இது அப்படின்றீங்க. ஜிக்கி உங்கள் ஹிப்பை வந்து லைட்டாக ரப் பண்ணுறீங்க. சும்மா ஒரு ஜிக்கி அப்படின்றீங்க. உங்கள் நைட் ட்ரெஸ்ஸுக்குள்ளே லைட்டாக கையை விட்டுட்டு பிள்ளையாடி நைட்டு போட மாட்டேன். புருஷனுக்கு வசதியாக இருக்கட்டும்ண்ணா. ஜேகே இப்படி பண்ணாது ஜேகே. எதிர்ச்சி போகாமல் பார்த்துட்டு போகிறாங்க. ஜிக்கி உங்கள் செஸ்ட்டை லைட்டாக ரப் பண்ணிட்டேன். ஐ நீட் யூ மாமா. சரி அவங்கெல்லாம் போகலாம். இங்கே எனக்கு இப்போவே கிடைக்குமா? ஜிக்கி பார்த்துட்டு இங்கே இப்போ ரூமில் எங்கள் அப்பா போவோம். எங்கள் அப்பப்பா இல்லை எங்கள் அப்பா அம்மா வளராத. எனக்கு பயமாக இருக்குடா. எனக்கு பதட்டத்தில் கால்லாம் இப்போ என்ன நடக்குதுடா. ஜிக்கி அப்படியே வந்தால் அவன் கையை கீழே கொண்டு போகிறான். எங்கே போகிற அப்படி சொல்லிட்டு ஜிக்கி கை பிடிக்கிறீங்க. காலில் நடுங்குது நீலா. அதான் தொட்டு பார்க்குறேன் எவ்வளோ நடுங்குது. அப்பா தெய்வமே நீ எதையும் தொட்டு பார்க்க வேணாம் கையை எடு. ஜிக்கி அப்படியே உங்கள் காலை தொட்டு லைட்டாக ரப் பண்ணிட்டு நல்லா வாழை மரம் மாதிரி இருக்கும் போல். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஒரு மரம் மாதிரி இல்லை கையை எடுடா ஆடு சட்டக்குன்னு கை எடுத்துட்டீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு இப்போ நீ வரியா? இல்லை அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஷேர் பட்டினை கட்டுறேன். நீங்கள் ஜிக்கி கை பிடிச்சிட்டு வரேன் கிந்திரிச்சு போ நான் வரேன். அப்பலாம் ஆமாம் ஆடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி அப்படியே உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். இப்போ நீங்களும் ஜிக்கி அந்த இடத்துல நிற்கிறீங்க. உங்களுக்கு இப்போ தான் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. அப்போ நீங்கள் குட்டி பாப்பால ஜிக்கி அப்படியே உங்கள் கையில் தூக்கி வச்சுருப்பான். பஞ்சு மிட்டாய் வேணுமா? வேணும் மாமா பஞ்சு மிட்டாய் கூட. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு ஒரு கிஸ் கூட மாமா பஞ்சு மிட்டாய் தரேன். ஒரு கிஸ் என்ன 2 3 4 கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கியோட சீக்கில் அவனோட ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணிக்கோங்க. ஜிக்கின்ட்டு எங்கே பார்த்துமா? ஜிக்கி உங்களை பார்த்துட்டு ஃபைன் மாமா
நீ வளர்ந்ததுக்கப்புறம் மாமாவை தானே கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமாம், அம்மா சொல்லிச்சு வளர்ந்ததுக்கப்புறம் நீ மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ நான் வளர்ந்ததுக்கப்புறம் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது ஜங்குக்கு மாமாவை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜங்கு ஹக் பண்ணியிருப்பீங்க. அப்போ மாமா ஒரு டைம் கிஸ் பண்ணிக்குவான். பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் சீக் காட்டியிருப்பீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு எங்கள் மாமாவுக்கு ஒரு கிஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை காட்டியிருப்பான். ஆனால் அம்மா இங்கெல்லாம் யாரும் கிஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். மாமா பண்ணலாமே, சும்மா மாமா பண்ணலாமா? சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஜெய்க்கு உங்களை நல்லா கிஸ் பண்ணியிருப்பான். அப்போயே உங்கள் லிப்ஸை பெயின் எடுத்துருக்கீங்க. எனக்கு வலிக்குது, நீ 5 மிட்டாய் கூடு, நான் மேலே கோச்சிக்கிட்டு நான் போகிறேன். மாமா மேலே கோச்சிக்கூடாதுடி. போட அடிச்சுட்டு ஓடி இருப்பீங்க. ஜேக்கு அதுக்கு ஞாபகம் ஒரு நிமிஷம் அவனும் சிரிக்கிறான், நீங்களும் சிரிக்கிறீங்க. ஜேக்கு பார்த்துட்டு இங்கே தானே ஒரு குழந்தைய பயமுடுத்தி துரத்து விட்டா. அது சும்மா தாண்டி பண்ணேன், நீ தாண்டி பயந்து ஓடிட்டா. சும்மா அப்படியே முருட்டு பையன் மாதிரி என்னை பிடிச்சி கிஸ் பண்ணேன். நான் தான் பண்ணேன். அடுத்த ஜிக்கி உங்களை பார்க்குறான். இப்போ வேணால் முரட்டை மாதிரி இருக்கும். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு மாமா லிட்டரலி உங்கள் 2 பேரோட வீவு எப்படி இருக்குன்னா அந்த மேலே கொடுத்துருக்கல அந்த பையன் பொண்ணு அந்த மாதிரி நீங்கள் குட்டியோட நிற்கிறீங்க. ஜிக்கி அந்த மாதிரி நிற்கிறான். நீங்கள் ஜிக்கியோட ஹேண்டை பார்த்துட்டு எப்படி இருக்கு பாரு. அழகா இருக்கா. நீங்கள் ஜேக்கியோட ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஃபிங்கர்ஸ்லாம் இப்படி இருக்குமா. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு இதை விட அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ரப் பண்ணுறேன். ஆமாம், அந்த டைமில் இந்த ஃபிங்கர்ஸ் இன்னும் அப்படி இருக்கும். ஐயோ மாமா இதுக்கு எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாலும் போகிறேன்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ வேணும், எனக்கு பயமாக இருக்குது. ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ மாமா அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்து உங்கள் ஹிப்லாம் லைட்டாக ரப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்க ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட பேசிவிட்டு உங்கள் நெக்கிட்ட போய்ட்டு லைட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து மூடை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் உனக்கு ஏற்ற மாதிரி நல்லா இது பண்ண அப்படியே வந்து உங்கள் ஷர்ட் பட்டனு கட்டுறீங்க. முயற்சி பார்த்துருப்புறோம் 3 பட்டன்ஸ் தானே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சைடு சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான், இன்னொரு சைடு அப்படியே மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து அந்த இடத்துல 2 பேத்துக்குமே இந்த மேக் அவுட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கலாம். டெலிகிராம் சேனலில் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஓகே, இந்த சீன் வந்து டெலிகிராம் சேனலில் வரும். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஜிக்கி பார்க்குறீங்க. ஜிக்கி பார்த்துட்டு மாமா ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷர்ட் பட்டன்லாம் போட்டுவிட்டு போகலாமா, பெயினாக இருக்குது. சரி மாமா தூக்கிறேன். மாமா அம்மாலாம் ரூமில் இருக்காங்க மாமா, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா நீ ஏன் தூக்கிட்டு போகிறேன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவேன். அதை நான் பார்த்துக்கிறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான். உங்களுக்கு வந்துட்டு யாராவது பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தோணிகிட்டே இருக்குது. கரெக்டாக 2 பேரும் ஹாலுக்குள்ள என்ட்ராக ஜிக்கியோட அம்மா வந்து கரெக்டாக நீங்கள் வந்ததை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பேக் சைட்லேருந்து வந்தீங்கன்னு பார்க்கல, கரெக்டாக ஹாலில் பார்த்துருப்பாங்க. என்னாச்சுடா ஏன்டா வாங்கி தூக்கிட்டு போகிறேன். அவங்க வந்து கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. ஜிக்கி பார்த்துட்டு அந்த பாத்ரூமில் வெளியே வலிக்கு விழுந்துட்டான். மதான் சேர்ந்து தூக்கிட்டு வந்து ஏண்டி வெளி பாத்ரூமுக்கு போனேன், மேலே ரூம்லேயே போயிருக்கலாம்ல. இல்லைத்தான் அது சும்மா அப்படியே அங்கே போய் போகலான்னு. சுச்சோ காலில் எதாவது அடிபட்டுருச்சான். இல்லைத்த உங்கள் அத்தை உங்ககிட்ட வேமான்ட்டு காலில் தான் அடிபட்டுருச்சுன்னா சொல்லு, அத்தைக்கு சொல்லுக்கெலாம் எடுத்துகிட்டு தெரியும், அத்தை எடுத்துடுறேன். இல்லைத்தன்றீங்க. உங்கள் அத்தை வந்து அவங்க காலெலாம் பிடிச்சி பார்த்துருக்காங்க. ஜேகே நைட்டு சிரிக்கிறான். சும்மா நீ அப்படின்னு இருக்கு. ஸோ உங்கள் அத்தை அதுக்கப்புறம் சரி அவளுக்கு போய் ரூமில் படுக்கவை அப்படின்ட்டு இருப்பாங்க. ஜேகே வந்து அவங்களை ரூமில் படுக்க வச்சுட்டு பார்த்தியா எங்கள் அம்மா பர்மிஷனோட வந்து படுக்க வைக்கிறேன் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஜேகே லைட்டாக தள்ளுறீங்க. ஸோ ஜேகே எந்திரிச்சு போயிருப்பான். ஸோ ஜேக்கு அன்றைக்கி நைட்டு ஒரே சிரிப்பு தான். ஸோ ஃபைனலி அவன் ஆசைப்பட்டது கிடச்சிருச்சு. அவனுக்கு அன்றைக்கி ஒரே ஹாப்பி தூக்கம் தான். இந்த சைடு உங்களுக்கு செம்ம பெயின் இல்லை, என்னலே பண்ணி வச்சேன் என்னால் முடியல அப்படி தான் படுத்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் மாடிப்படியிலேருந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இறங்கி வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு வைன் இப்போ பெயின் பரவாயில்லையா, நீங்கள் உங்கள் அத்தையும் நிமிஷம் அப்படி சொல்லி ஷாக்கில் பார்க்குறீங்க. ஜேகே கீழே உட்காந்து லைட்டாக சிரிக்கிறோம். நீங்கள் நிமிஷம் அத்தையும் பார்க்க எல்லாரும் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன நீ கேட்குறீங்க. அது அவன் நேற்று வெளி பாத்ரூமில் விழுந்துட்டான்னு சொல்லி நைட்டு ஜேகே தூக்கிட்டு வந்தான், அதனால தான் கேட்குறேன் பெயின் பரவாயில்லையான்னு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எப்படி விழுந்த சொல்லவே இல்லை. அது இல்லைம்மா, நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லி கீழே ரெஸ்ட் ரூம் போகணுன்னா அப்போ வலிக்கு விழுந்துட்டேன். மாமா அந்த சைடு வந்தாங்க, அதான் கூப்பிட்டேன், அப்புறம் தூக்கிட்டு வந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வலி பரவாயில்லையா. ஜேகே அதை இன்னும் கேட்டால் அவனுக்கு இன்னும் சிரிப்பு தான். பார்த்துட்டு சிரிக்காதரா வலிக்குதும்மா. சரி பார்த்து வாடி. உங்கள் அம்மா வந்து ஜேகே கிட்டே வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு ஜேகே அவளை கை மட்டும் கொஞ்சம் பிடிச்சி கூட்டு வரியாடா, இந்த இந்த மட்டும் கட் பண்ணுறேன். சரி அப்படி சொல்லி டக்குன்னு ஜேகே வந்துருக்கேன். ஜேகேட அம்மா டேய் கையை பிடிச்சி என்னடா கூட்டுறது, தூக்கிட்டு வாடா. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு
இது கூட நல்லா தாண்டி இருக்குது. ஜிக்கி பார்த்துட்டு உனக்கு இருக்கும் அப்படின்ட்டுங்க. ஜிக்கிக்கு சிரிப்பாக வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களை கீழே கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பான். ஸோ டேஸ் வந்து இன்னொரு 2 days மட்டும் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த 2 daysல ஜிக்கி பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அலோவ் பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கியாச்சு வருஷம். இப்போ அலோவ் வேறு பண்ணியாச்சுல, பயம் ஒரே குஜால் மூடில் தான் இருக்கார். எல்லாம் அந்த சேட்டையெல்லாம் செய்கிறவங்களுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்புறீங்க. ஸோ 2 பேர் வந்து காருக்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான் ரொம்ப ஏக்கமாக. அவனுக்கு லிட்டரலி இந்த 1 week அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. உங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். உங்கள் கையை பிடிச்சிட்டு நடக்கிறது, உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு நடக்குது, அவனோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கெலாம் உங்களை கூப்பிட்டு போகிறது, அப்படி இப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். இப்போ நீங்கள் கிளம்புறீங்க அப்படிங்கிறது அவனுக்கு மனசுக்கே ஆகலை. அவங்களே பார்த்துட்ருக்கான். ஜிக்கியோட அம்மா ஜிக்கி பார்த்துட்டு, என்னடா அவள் போகிறான்னு ரொம்ப மிஸ்ஸிங்கில் இருக்கியோ? அடுத்துட்டு ஜிகே வந்து அவங்க அம்மா பார்த்து லைட்டாக ஹெட் ஷேக் பண்ணும்போது அவங்க அம்மா கிட்டே வந்து கேட்டிருப்பாங்க, என்னடா இவ்வளோ மிஸ் பண்ணுற போல அப்படி ரொம்ப சைலண்ட்டாக அவளே பார்த்துட்ருக்க. அம்மா அவள் காலேஜ் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? ஜிக்கோட அம்மா டக்குன்னு ஜிக் பார்த்துட்டு, ஆமாம் ஏண்டா எனக்கு அவள் வேணும். அடுத்துட்டு ஜிக்கோட அம்மா ஜிக்கி பார்க்குறாங்க, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? எனக்கு இப்போ அவள் போடுற சத்தியமாக எனக்கு வேண்டான்னு தோணுது. எனக்கு அவள் என் கூடயே இருக்குன்னு தோணுது. அவகிட்ட இருந்து 1 week உண்மை சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என் லைஃப்லேயே இந்த டைம் நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டேன். பேசி கல்யாணம் பண்ணி வைம்மா ப்ளீஸ். இல்லைடா அது அவள் காலேஜ் மட்டும் முடிக்கட்டும்டா, ஒரு 4 மாதம் ப்ளீஸ்மா. வச்சுட்டு அவங்க அம்மா வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அம்மா உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இதெல்லாம் மட்டும் எடுத்து வைடி. சரிம்மா அப்படி சொல்லி எடுத்துக்க வச்சுக்கோட்டு. சரி நான் எடுத்துக்கிறேன். சரிம்மாம்மா அப்படி சொல்லிட்டீங்க. ஜேகே வந்து அதை எடுத்து வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஏன்டா பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் டிக்கி கிட்டே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே அந்த டிக்கியில் எடுத்து வச்சுட்ருக்கான். ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ தான் கிளம்பவே போகிறேன். பட் ஐ மிஸ் யூ டூ. ஜேகே உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு அம்மா அப்படி டக்குன்னு கை எடுத்துட்டீங்க. லவ் யூ டூ அடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக சொல்லியிருப்பீங்க. இதை வந்து ஜிக்கிட்ட அம்மா பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கதை. ஸோ அவங்க உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அண்ணி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? அண்ணா உங்ககிட்டேயும் தான். சொல்லுமா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் அத்தையை பார்க்குறாங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு, எனக்கு பையனை பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்ப மனசே வரல. நீங்கள் அதை கேட்டுன்னு டக்குன்னு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. எல்லோரும் உங்கள் அத்தையை பார்த்துட்டு, அதுக்கு என்ன பண்ணுறது, அப்புறம் கூப்பிட்டு போய் தானே ஆகணும் அப்படின்றாங்க. என் மருமகளை என் வீட்டுக்கே அனுப்பிட்டா கூப்பிட்டு போவேனால, எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அந்த வீட்டில் இப்போ கூட அந்த ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அத்தைன்னு பேசிகிட்டே என் கூட ஹெல்ப் பண்ணுறது, என் கூட சுற்றி வரும்போதெல்லாம் எனக்கு இப்போ என் கூட இருக்கலாம்ல அப்படின்னு தோணுது. ஜேகேக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியானே, என் மருமக என் கூட இருக்கட்டும். எல்லோரும் வந்து விஷயம் ஸ்டாப் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் வைக்கலாம்னு சொல்லி உங்கள் அம்மா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இப்போ சடனாக கேட்கவும் உங்கள் அம்மா அப்படியே உங்கள் அத்தையை பார்க்க, நீங்கள் காலையில் தான் நீ சொன்னீங்க இன்னும் 1 வருஷம் கழித்து கல்யாணம் வச்சுக்கலான்னு. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது, நான் தான் கேட்டேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்தான். உங்கள் அப்பா பார்த்துட்டு, அது ஓ மருமக. எல்லோரும் டக்குன்னு உங்கள் அப்பாவை தான் பார்க்குறாங்க. பிறந்தனைக்கே நீ சொன்னில அது என் மருமகன்னு. ஓ மருமக, உனக்கு எப்போ கல்யாணம் வைக்கணும்னு தோணுதோ சொல்லு, நான் பண்ணி வைக்கிறேன். எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஜேகே உங்களை அவ்வளோ ஹாப்பியோட பார்க்குறான். நீங்களும் ஜேகே பார்க்குறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு லவ் யூ மாமான்னு சொல்லிட்டீங்க. எங்கள் 2 பேத்துக்கு அவ்வளோ ஷை. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் காரில் கிளம்பியாச்சு. ஜேகே உங்களை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக பாய் சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துடு மாமாவோட பொண்டாட்டியா. நீங்கள் ஜிக்கை பார்த்து சிரிக்கிறீங்க. அங்கே இருக்க எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் டே கல்யாணம் பற்றி தான்டா பேசியிருக்கோன்னு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலடான்றாங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு, இன்னொரு 10 நாளில் ஃபிக்ஸ் பண்ண மாட்டிங்களான்னு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே கேட்குறான். நீங்கள் ஜிக்கை பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, மருமகனே 10 நாள்லாம் டக்குலாம் எல்லாம் பண்ண முடியாது, ஒரு மாதமாச்சு மாமாவுக்கு டைம் கொடுங்க. மாமா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நம்ம 10 நாளில் கல்யாணம் வச்சுக்கலாம். மருமகனே கொஞ்சம் என்னை பார்த்து பேசுனா நல்லாயிருக்கும். எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா ஜேகே உங்களை பார்த்துட்டே பேசுகிறோம். உங்களுக்கு ஒரே ஷை ஆகிடுச்சு. நீங்கள் டக்குனு கீழே குனிஞ்சிட்டிங்க. ஜேகே அதுக்கப்புறம் நிமிர்ந்து உங்கள் அப்பாவை பார்த்து பேசியிருப்பான். ஸோ கல்யாணத்தில் வந்து ஒரு 10 நாளாக வச்சுக்கலான்றாங்க. ஸோ இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு 10 நாளில் எப்படிங்க, இப்போ அவள் கேட்டால் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டோம். சரி கல்யாணத்துக்குன்னு ஒரு 2-3 லட்சம் ஆகும்ல, எப்படி சண்டை போட்டுன்னு கல்யாணத்தை வைக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு அதெல்லாம் காதலே விழுவுறே, நீங்கள் அப்படியே வெக்கத்தில் மறந்துட்டுருக்கீங்க. ஏன்னா உங்கள் 2 பேர்த்தையும் கல்யாணத்தை பற்றி பேசியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரே ஷையாக இருக்குது. உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டு, அம்மா
என்னடி எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அவளை திரும்பி பார்க்கும்போது, அக்கா கல்யாண கனவு கண்டுட்ருக்கா. நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி பார்த்துட்டு சும்மா இருடேன்றீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இங்கே பாரு உனக்கு வாய் அதிகமாகிடுச்சுன்றாங்க. அக்காவை பாரு, அக்கா தான் சிரிச்சிட்டே இருக்கு. நான் தான் சொன்னேன் அடிச்சுட்டு அவள் சிரிக்கிறா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி கல்யாண கனவு கண்டுட்ருக்கியா? அம்மா அவள் விளாட்டுக்கு சொல்கிறா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உனக்கு 10 நாளில் கல்யாணம்னா ஓகே தானடி? அம்மா அது எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க? சொல்லு. ம் ஓகே தான். உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு அப்புறம் என்ன கல்யாணத்தை 10 நாளில் வச்சிட வேண்டியதான்ட்டாரு. ஸோ உங்களுக்கு ஒரே ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 2 நாளே வந்து கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ பேசியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ ஒரு 10 நாள் லீவ் இருக்கும். 10 நாள் லீவுனா கரெக்டாக வந்து நீங்கள் ஜேகே கூட அந்த 10 நாள் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயே அந்த பிளான்லாம் போட்டிருப்பாங்க. கல்யாணத்துக்கு வந்து ஜேகே வீட்டிலேருந்து நிறையவே காசு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் சேர்த்துருக்க மாட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் தான் சேர்க்கலான்ட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்குறோன்ருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து இதில் வேணான்ட்ருப்பாங்க. எல்லாம் ஒரு வீடை தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் கல்யாணம். ஜேகே உங்களை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவனை அவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறீங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபைனலி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே தாலியும் கட்டான். உங்கள் ஃபோனில் லைட்டாக கிஸ்ஸு. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி நைட் நீ வேணாம்லாம் சொல்ல முடியாது. வேணுமாம்மா இன்னும் வேணுமாம்மா தான் சொல்லணும். எங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஏன்னா அப்படி பண்ணுற எல்லாம் தாலி கட்டினதுக்கப்புறம் பொண்டாட்டியில் அவ்வியோ அப்படிலாம் சொல்லுவாங்க. நீ மட்டும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற பார்த்தியா? நான் டிஃப்ரெண்ட் தான்ப்பா அப்படி சொல்லிட்டு இல்லை ஜேகே க்யூட்டாக வேறு சிரிச்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. தலைவர் நல்லா மங்கமாக போஸ் கொடுக்குறான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இந்த போஸ்லாம் எனக்கு வேணாம். இது என்னது லிப்ஸை கடிச்சு நீ இழுப்பியா? இது என்னடா ஃபோட்டோ? இது எப்படி ஆல்பமில் வைக்கிறது? நம்ம பர்சனல் ஆல்பம் போட்டுக்கலாம். மாமா சும்மா இருமாமான்றீங்க. அவன் உங்களை பார்த்தா செம்மையாக சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு கட்டில் உடச்சிட்டு வாங்கிடி 2 பேரும், நாங்கள் புது கட்டில் வாங்கி வச்சிடுறோம். நீங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை அப்படின்றீங்க. உங்களை பார்த்து சிரிச்சிட்டு எனக்கு தெரியாது நான் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன் அப்படின்றாங்க. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு அப்போ நீங்கள் கட்டில் உடச்சிங்களா? ஒரு கால் மட்டும் உடஞ்சிது. நீங்கள் விஷயம் டக்குனு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. இந்த இப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என்ன அத்தை இப்படி பேசுது? அது பொதுவாக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பழைய கட்டில் தாண்டி கொடுப்பாங்க. அது உடஞ்சி போயிடும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா பார்த்துட்டு உனக்குமா வயன் சரி நான் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லி நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உங்களை ரூம்குள்ளேயே அனுப்பிட்டாங்க. அவங்க சொன்ன வரதா கட்டில் ஜேக்கே உடச்சிட்டான், பாதிலே உடச்சிட்டானுங்க. ஐயோ ஏன்டா இதை உடச்சி எல்லாம் கலாய்ப்பாங்கண்ணா. இங்கே பாரு கட்டில் உடைக்க சொல்லி தான் என்னை உள்ளே அனுப்புனாங்க. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு நீ குண்டுருவேன் அப்படின்றீங்க. ஜிக்கி செம்மையாக சிரிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வீட்டுக்கும் போயாச்சு. அங்கே ஒரு 10 days செம்ம ரொமான்டிக்காக ஒரே இதாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஹனிமூன்லாம் போயிருப்பீங்க. இன்னும் ஒரு 20 days வந்து ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஜிக்கியோட அம்மா சொல்கிறாங்க. ஜிக்கி பார்த்துட்டு ஆடி மாதமா அப்படின்னா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்த்து ரைட்டாக சிரிக்கீங்க. அவங்க அத்தையை பார்த்து ரைட்டாக சிரிக்கிறீங்க. எனக்கு கொண்டு போய் 1 மாதம் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருவோம். அவள் ஏன் பொண்டாட்டி நீங்கள் என்ன விடுப்பேன் அங்கே விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் அவளெல்லாம் விட மாட்டேன், ஓடி போயிருங்க அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கூழ வந்துட்டு போயிட்டான். உங்கள் அத்தை பார்த்துட்டு என்னடி உன் புருஷன் எப்படி சொல்கிறான்? நீங்கள் பார்த்துட்டு அது சமாளிச்சுக்கலாம் அத்தை, அது புசுக்குன்னு சொல்லிட்டீங்களா 1 மாதம்னா அதான் உங்கள் பையன் ஷாக் ஆகிட்டார். சொல்லிடுடி உன் புருஷன்ட்டா கண்டிப்பாக 1 மாதம் கொண்டு போய் விட்டு தான் ஆகணும், அதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. அப்புறம் அந்த டைமில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னா அது கரெக்டாக வெயில் காலத்தில் குழந்தை பிறக்கணும், குழந்தைக்கு தாண்டி அது பாதிக்கும், அதனால தாண்டி நாங்கள் சொல்கிறது. யோசிச்சு சொல்லு சரியா அவன்கிட்ட. மாதிரி சொல்கிறீங்க. ஜேகிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி அத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஆகிட்டு ஜேகி உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன அந்த மாதத்தில் ரிலேஷன்ஷிப்லேருந்து குழந்தை பெற்றுக்கூடாது அவ்வளோ தானே, சேஃப்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போகாது. ஜிக்கி பார்த்துட்டு ஜிக்கே ஏன் ஜிக்கே இப்படி பண்ணுற அப்படின்றீங்க. புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்துருப்பீங்க, நீ வந்து பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்றீங்க. வேன் நான் அனுப்ப மாட்டேன் வேணுண்ணே. ஜிக்கி ஜிக்கி உங்களை பார்த்துட்டு வேன் நான் அதுக்கு தான் உன்னை அவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா, கட்டு பேத்தாதா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு. மாமா அது பெண்ண எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டீங்க. அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. சொல்லுமா ஏண்டி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? உன் மருமகன் தான் சண்டை கட்டிகிட்ருக்கான். சண்டையா? சண்டைனா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்போ சிரிக்கிறாங்க. பெண்ணை சிரிக்கிறேன் எல்லா புருஷனும் அப்படி தான் ஷாக் ஆவாங்க. அதே அடுத்த வருஷம் ஆடி மாதம் வந்துடும் உங்கள் புருஷன் அம்மா தாயே நீ ஓடி போயிருன்றான். நீங்கள் சிரிச்சுட்டே உங்கள் அம்மா அப்படியே ஃபோனில் வந்துட்டு நீங்கள் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் அம்மா என்னடி பதிலை காணாம் சொல்லு என்னடா சொல்கிறேன் நான் கேட்குறேன். உங்கள் அம்மா லைட்டாக சிரிக்காங்க. சிரிச்சுட்டு கோச்சிக்கிறான் மாமா வந்தே ஆகணுமா. நீங்கள் ஜிக்கி திரும்பி பார்க்குறீங்க. அம்மா அப்படியே கொஞ்சம் இதாக தான் உட்காந்துருக்கான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு
அப்புறம் வர வேணாமா? ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? இப்போ தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, உடனே ஆடி மாதம்ன்றீங்க. அதுக்கப்புறம் ஆடி மாதம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியது தானே? நாங்கள் உன் புருஷன்ட்ட அப்பயே சொன்னோம், 1 மாதம் இருக்குல்ல அப்படின்னு. அப்போ இப்போ என்னென்னா அடுத்த மாதம் ஆடி மாதம் வரதா எதுக்கு அனுப்பணும்னு கேட்குறான். இதுக்கு நாங்கள் என்னடி பதில் சொல்கிறது? சரி விடு அடிச்சுட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஜேகே உங்ககிட்ட வரான். ஒரு நிமிஷம் அதே மியூட்டில் போடு. அடிச்சுட்டு நீங்கள் அம்மா பார்த்துட்டு மியூட்டில் போடுறேன் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன ஆடி மாதத்துக்கு போகாமல் இருக்கேன், என்ன பண்ணால் கூப்பிட்டு போகாமல் இருப்பாங்கன்னு கேளு. நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு இவ்வளோ கிறுக்குத்தனமான கொஷினுக்குலாம் எங்கள் அம்மா ஆன்சர் பண்ணாது. கேள்றி மாமா இது எப்படி நான் கேட்பேன், கேளடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு வந்து போயிட்டான். ஓ மருமங்க உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க சொன்னார். என்ன அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்குறாங்க, வீடியோ கால் தான். அந்த இடத்துல தலையும் சரிறீங்க. என்னடி சொரிகிற, ஆடி மாதத்துக்கு நீ கூட்டி போகாமல் இருக்க என்ன பண்ணுறதுன்னு மாமா கேட்குறாங்க. அப்படி பாவீங்களா, இதை கூட அடி கேட்பீங்க? மாமா தான் கேட்குது உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு. ஆனால் உன் புருஷனுக்கு அறிவு தாண்டி சொல்ல. நீ மாதம் வந்தால் கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படியா? அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒன்று சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசிட்டு ஃபோன் வச்சுட்டு வந்துருப்பீங்க. என்ன சொன்னாங்க? அம்மா நான் மாதமாக இருந்தால் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி தான் சொன்னாங்களா? அதுக்கே அப்படி பார்க்குறேன். அப்போ அவ்வளோதான் ஆக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி டக்குறதுக்கு பெட்டில் போட்டோம். மாமா அப்படின்றீங்க. அவள் தான் அன்றைக்கி செம்ம ஹார்டாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணிப்பான். அப்படியே ஒரு 10 days ரெகுலராக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே இருக்கீங்க. ஜிக்கு அதெல்லாம் இப்படி நினச்சோன்னே இப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? அதெல்லாம் சாமி கொடுக்குறது. கொன்று வேண்டவனே நான் கொடுப்போம், கஷ்டப்பட்டு சாமி கொடுக்குதான். பேர் மட்டும் சாமிக்கு வாயை பிடுங்காத பையன். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு பொறுக்கி எப்படி பேசுகிற அப்படின்னு சாத்துறீங்க. ஜெகி செம்மையை சிரிச்சுட்டு ஹார்ட் ஒர்க் என்னதுடி சாமி கொடுத்துச்சா சாமி படி அப்படின்றா. நீங்கள் ஒன்று பார்த்துட்டு ஐயோ அப்படின்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. அதை வந்து ஆடி மாதத்துக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அங்கிட்ட 2 நாளே டேட் தள்ளி போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு தான். என்னடி சொன்னதை உடனே நிறைவேற்றிட்டிங்களோ, நீ உங்கள் அம்மாவை பார்த்துட்டு சும்மா ஆயிரு அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, இப்போ பிரித்து கூப்பிட்டு போயிட்டா ஐயோன்னு தோணும், புருஷனை விட்டுட்டு வந்துட்டோன்னு தோணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்துட்டு கூட்டிகிட்டுலாம் போக வேண்டாம், மருமக இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நீங்களும் இங்கே ஜெக்கிக்கிட்டே ஸ்டே பண்ணிங்க. ஜெக்கிக்கு செம்ம ஹாப்பி. ஃபைனலி அவன் நினச்சது தான் நடத்தினான். அவன் உங்களை அனுப்பலையே. கடைசி ஆடி மாதத்துக்கு 2 நாள் மட்டும் உங்கள் அம்மா கூப்பிட்டு போயிருப்பாங்க. பட் அந்த கூப்பிட்டு போன 2 நாள் என்னன்னா, நீங்கள் ஆளே சரியில்லை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு 2 நாள் கொண்டு போய் விட்டு விடியே நீ மூஞ்சி எப்படி வச்சுருக்க, உனக்கு மாமா மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வெறும் 2 நாள் தான் நம்ம அம்மாட்ட போட்டான். சரி நாளைக்கெல்லாம் அப்பா கொண்டு போய் விட சொல்லவா, நம்ம அம்மாவை இப்போ வர சொல்லவா, இப்போயே அவனை பார்க்கணுமா? அடிச்சுட்டு அவங்க ஸ்டொமக்கில் கை வச்சு லைட்டாக ரப் பண்ணிட்டே சொல்கிறீங்க. சரி புருஷனை வர சொல்லிட்டு போ, தாராளமாக எழுந்திரிச்சு போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நிஜமா அப்படின்றாங்க. ஸோ உங்கள் அப்பா அவங்க தங்கச்சி வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா அப்பயே வந்து உங்கள் புருஷனை வர சொல்லி உங்களை அனுப்பி வச்சிட்டாங்க. ஜெகிக்கு ஒரே சிரிப்பு தான். ஏண்டி என்னால் உன்னை பார்க்காம இருக்கோம்ல, எனக்கு ஏன் தெரியல, என் கிரேவிங்ஸ் மொத்தமும் நீ தான் இருக்கான். எல்லாம் ப்ரெக்னெண்ட்டில் வந்து சாப்பிட்ற கிரேவிங்ஸ் அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க. பட் என் கிரேவிங்ஸ் மொத்தமும் நீ தான். உன் கூட இருக்கணும், உன்னை ஹக் பண்ணிட்டு இருக்கணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு ஏன்னா தெரியல, எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் வந்து காலில் கண்டு ஜேகேவை பார்த்து இது க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகேங்களை பார்த்துட்டு ஷூயின் செல்லும் அப்படி சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கேட்டானுங்க. வண்டி ஒழுங்காக ஓட்டு அப்படின்றீங்க. ஜேகேங்களை பார்த்துட்டு அவ்வளோ கிரேவிங்ஸ் அடி மாமா மேலே. ஆமாம் உன்னை தான் பார்க்கணும் தோணுது, வேறு எதுவுமே எனக்கு தோணலை. லவ் யூ. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஜேகே வரும்போது வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருப்பானு, போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு. அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை நீங்கள் தூங்கிருக்கலாம்ல, மிட் நைட்டில் வந்தால் பசிக்கொள்ள, அதான் அத்தை சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டு போய் தூங்குங்க. சரி எடுத்துகிட்டு நீங்கள் போய் கீழே உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு புருஷனை விட்டுட்டு இருக்க முடியலையோ, ஆமாம் அடிச்சுட்டு எனக்கு ஒரு சிரிச்சுக்கிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அப்படின்றாங்க. உங்கள் அத்தையை பார்த்துட்டு எனக்கு என்ன சாப்பாடுலாம் வேணாம், உன் பையன் போதும். உங்கள் அத்தைக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. என் பையன் போதுமா, போதும் அப்படி சொல்லி எது கை கழுவ போயிருப்பான். அங்கே போய் அவனும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு போயாச்சு. 2 பேரும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா நெக்ஸ்ட் டே மார்னிங் கேட்டால் உங்கள் அம்மா எனக்கு புருஷன் வேணும்னா வேறு நிற்கிறேன், நான் என்ன தம்பிட்டதால நான் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு விட்டாச்சுங்க. உங்கள் மாமாவுக்கு ஷாக்கு, இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு? அவளால் அவள் புருஷனை விட்டுட்டு இருக்க முடியா, அதான் வந்துட்டா. ஒன்று மாதிரியே இருக்கால. ஆமாம் ஏன் அப்படி தானேடி வந்தேன்? ஆமாங்க என்ன பண்ணுறது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப உங்களுக்கு கூட இந்த அளவுக்கு பாசம் பொங்காது, எங்களுக்கு பொங்கும். ஐயோ புருஷன்லாம் அப்படியா இருக்கீங்க? அப்படி தான்ட்டே இருக்கும்.
ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக உண்மையை சொன்னால் நீங்கள் ஜேகே கூட தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து வளகாப்புக்கு போனதுக்கும் இல்லைல்ல எனக்கு மாமா வேணும்னு இருப்பீங்க. பட் ஜேகேக்கு அங்கேருந்து அவன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் என்ன பண்ணிப்பாங்கன்னா உங்கள் அம்மா கூட தான் உங்களை இங்கேயே விட்டுட்டாங்க. உங்கள் அத்தையை பார்த்து கூட்டு வந்து, ஏன்னா உங்கள் அத்தையை உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு மேலே உங்கள் அத்தை பார்த்துப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய செய்வாங்க. உங்கள் அம்மா கூட நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் அத்தை வந்து கேட்காமலே செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அழகாக பார்த்துப்பாங்களா. அவங்க அம்மா வந்துட்டு இல்லை அவளே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. உங்களுக்கு வேறு ஜேகே மேலே இருக்க கிரேவிங்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஜேகே இப்போ ஆஃபீஸ்க்கே போகிறது இல்லையா, 24/7 உங்கள் கூட தான். அவனை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அவனை ஒரு செகண்ட் பார்க்கலனாலும் போதும் அழுக ஆரம்பிச்சிடுவீங்க. எனக்கு என் மாமா இப்போயே இந்த செகண்டே பார்க்கணுன்னு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜேகே உங்க கூடயே தான் இருந்திருப்பான். ஸோ உங்கள் டெலிவரி டைமில் அவன் தான் கூட நின்றுட்டுருக்கான். ஸோ டெலிவரியும் அது அழகான ஒரு பேபி பாய் நீங்கள் என்னை பார்த்துட்டு அழகாக இருக்கும் ஒன்று மாதிரியும். லவ் யூ. அவங்க 2 பேர் லவ் ரொம்ப அழகாக போக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் குழந்தை வேறு பிறந்துருச்சுல. ஜேகே தான் உங்களை இன்னும் அதிகமாக ரொம்ப அழகாக பார்த்துக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அந்த வேர்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அந்த டிப்ரெஷன்லாம் இல்லையே. ஜேகே அவங்க பாட்டு குழந்தைய வந்து அவங்க அம்மாவோட கொடுத்துட்டு உங்களை கூட்டு ஊர் சுற்றி ஸ்டார்ட் பண்ணிடுவான். நீங்கள் படித்து ஜாலியாக சுற்றிட்டு இருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் கிடையாது. டைமுக்கு பேபிக்கு ஃபீட் பண்ணுறது, அவங்க கூட சேர்ந்து வளருது, அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் டேஸ் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஆல்சோ இங்கே கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் தான் அப்டேட் வரும். நெக்ஸ்ட்டு என்ன ஒன் ஷாட் வரும், அப்புறம் ஏன் நான் வீடியோ போடல அப்படிங்கிற அப்டேட்லாம் அங்கே தான் வரும். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நிறைய வீடியோவில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கெல்லாம் டச் பண்ணி உள்ளே போயிடாதீங்களா, ஏன்னா அந்த சேனல் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அதை டச் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே வாங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. டாடா பாய், லவ் யூ. ஒரு அன்கட் வந்து டெலிகிராம் சேனலில் வரும். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது பேர் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டேன். யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் வந்து மிஸ் பண்ணுற அப்பெல்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் எனக்கு ஓகே. பட் வீடியோ பற்றி நான் எவ்வளோ தான் கதறினாலும் யாரும் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுறதில்ல. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். வீடியோ பார்த்துட்டு டேட்டா பாய் பாய் சொல்லிட்டு போங்க. ஹை கமெண்ட் தான் சொல்கிறீங்க. அதை தாண்டி எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கமெண்ட் வரல. நான் கடைசியாக சொல்லி இப்போ நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம சொல்ல வேணாம், அது ஒருத்தரோட விருப்பம், நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் எனக்கு நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. வீடியோ மட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிட்டு போங்க. பாய்.